அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நான் ஜெயமிஸ் கே கோபி. நான் இந்த உத்தரவு கேட்கறது சம்மந்தமான குரல் பதிவு தான் இது. நிறைய பேர் எப்படி கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஒரு சில பேர் அதை புரிஞ்சும் இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு இப்போ வரைக்கும் அது ஒரு புரியாத ஒரு விஷயமா இருக்குது. உத்தரவுன்றது என்னென்னா, மனித முயற்சி 100% போட்டும் ஒரு சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. ஒரு சில விஷயங்களுக்கு சாதாரணமாக முயற்சி போடுறோம், அது நடந்துருது. இதே போல் எல்லா வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கட்டத்தில் நம்ம வரப்போ ஒரு சில விஷயங்கள் முடிவு எடுக்க முடியாமல் ரொம்ப குழம்பி நிற்போம். இப்படி போகலாமா, அப்படி செய்யலாமா, இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அது நம்ம ஊழ்வினை கர்மனை கூட அந்த குழப்பத்தை ஏற்படுத்தும். இல்லை நம்ம விதி கூட எங்கேயா ஒரு இடத்துல ஒரு ஸ்டெக்காகி நம்ம நிற்க வைக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, விதி வேற, நம்மளோட ஊழ்வினை கர்மம் வேற. விதி நான் சமீபத்தில் கர்ம ஆராய்ச்சியில் ஒருத்தங்க ஒரு உண்மை சம்பவம் அது. அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கணும்னு சொல்லி ஒருத்தங்களை அங்கே அவங்க அவங்க சாதாரண இடத்துல இருக்கிறவங்கள கொண்டு நல்ல இடத்துல வைக்கிறாரு. ஆனால் திரும்ப அவங்க அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் என்கிட்ட கேட்ட கேள்வி என்னென்னா, அவங்களுக்கு நல்ல லைஃப் கொடுக்க நான் நினச்சது சரியா தப்பா, இல்லை அவங்க இதை அனுபவிக்கக்கூடாதுன்ற விதியான்னாரு. அப்போ நான் சொன்னது என்னென்னா, ஐயா, அவங்களுக்கு எப்போ இதெல்லாம் கிடைக்கணும் இருக்கோ அதான் கிடைக்கும். அதே சமயத்தில் நீங்கள் நல்ல நோக்கத்தோடு தான் செஞ்சுருக்கீங்க. அந்த 2 நாள் அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துட்டோன்னா அந்த கண்டிப்பாக அந்த புண்ணியம் உங்களுக்கு சேரும். ஆனால் அதே சமயத்தில் அவங்க அதை அனுபவிக்க எனக்கு விருப்பம் இல்லை, அவங்களே சொல்லிட்டு போகிறாங்கன்றப்போ அவங்களை இதுக்கப்புறம் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க என்ன. ஸோ இந்த இடத்துல விதியும் வேலை செஞ்சுருக்கு, ஊழ்வினை கர்மனையும் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சுருக்கு. அப்போ எப்போல்லாம் நம்ம வாழ்க்கையில் குழம்பி நிற்கிறோமோ அப்போ நீங்கள் முருகர் 100% நம்புறீங்க. நான் என் முருகன் எனக்கு காட்டின வழி நல்ல வழியாக தான் இருக்கும். அது இன்னைக்கு தப்பாக இருந்தால் கூட நாளைக்கு கண்டிப்பாக அது சரின்னு சொல்லி முருகரை உணர்த்துவார். அப்படி ஒரு அதீத நம்பிக்கை போனதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த உத்தரவு கேட்குறப்போ அந்த இயற்கை சக்தி உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு விஷயம் செய்ய போகிறோம், இல்லைன்னு இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் எழுதி போட்டு ஆத்மார்த்தமாக இறைவனை நம்பி நீங்கள் அந்த சீட்டு ஒரு குழந்தை மூலியமாவோ இல்லை நீங்களாவோ இல்லை எங்கேயா ஒரு இடத்துல யாரும் எடுக்க சொன்னால் கூட அதில் வர்றது கண்டிப்பாக 99% அப்படின்னு சொல்லி நான் ஏன் சவால் விட்டு சொல்ல மாட்டேன்னா, இயற்கை முன்னாடி சவால் விட்டு சொல்லக்கூடாது. சமீப காலமாக நிறைய ஜோதிடர்கள் நிறைய கணிப்புகளை சவால் விட்டு சொன்னாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே சாதாரண மனிதர்கள் தான். எல்லாருமே இயற்கை கீழே ரொம்ப சமமானவர்கள் தான். யாரும் உயர்ந்தவர் தாழ்ந்த கிடையாது. ஆனால் யாரெல்லாம் சவால் விட்டு சொன்னாங்கன்னா அவங்க சவால் நடக்காமல் போச்சு பாருங்கள். இதுதான் இயற்கை ரொம்ப கண்காணிச்சுட்டே இருக்கும். ஏன் இந்த உத்தரவு நான் 99% அந்த 1% தப்பாக கூட ஆறலாம், அதை நம்ம நேரமாக இருக்கலாம், அது எப்படி வேணாலும் மாறலாம். ஆனால் 99% அது 100% சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ஆம்பிள்னு எழுதி போட்டும் கேட்கலாம், இல்லை உங்களுக்கு நினச்ச பூவை போட்டு கேட்கலாம், இந்த பூ அதை நான் செய்கிறேன் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு தடவை தான் கேட்கணும். நம்ம இஷ்டத்துக்கு 3 தடவை 4 தடவை போட்டு கேட்டவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு முதல் தடவை என்ன வந்துச்சோ அதுதான் கடைசியாக அவங்க லைஃப்பில் நடந்துச்சு. நான் அப்போ 2வது தடவை போட்டது எல்லாமே தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த உத்தரவு கேட்குறது அப்படி தான். எனக்கு என்னோட குருநாதர் ஒரு கதை சொல்லுவார். ஒரு கதை மீன்ஸ் அது ஒரு உண்மை சம்பவம் தான். ஒரு பெரிய சித்தர், அவரோட வாழ்க்கை வரலாற்று புக்கில் கூட அந்த விஷயம் இருக்குது. சாமி பக்தியே நம்பாத ஒரு ஆள் அவரை போய் சந்திச்சிருக்காரு. கடவுள்ன்றான், பொய்யின்றான், இப்படின்னு தான் சும்மா மக்களை ஏமாற்றிட்டு இருக்கீங்க கடவுள் பேரை சொல்லி அப்படின்லாம் சொன்னவர் சிரிச்சுக்கிட்டு எல்லாம் கேட்டு, நீ கடவுள் இருக்கார் நம்பணுன்னா என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போது நீங்கள் ஏதாவது ஒரு அற்புதத்தை காட்டுங்க, அப்போ நான் கடவுள் இருக்கார் நம்பணும், இந்த டேட்டில் இந்த ஒரு ராக்கெட் கடலில் விழும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டை சொல்லியிருக்காரு. அந்த டேட்டு வரப்போ அதே மாதிரி நடந்தோடனே அவருக்கு பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. அப்பயும் திரும்ப அந்த சித்தரை பார்க்க வந்தவர், இது ஒரு ஃப்ளூக்கில் நடந்திருக்கலாம், எனக்கு இன்னொரு சம்பவம் சொல்லுங்கள், அது நடந்துருச்சுன்னா நான் கண்டிப்பாக நம்புகிறேன் கடவுள் இருக்காருன்னு சொன்னால், அப்பயும் திரும்ப சிரிச்சுக்கிட்டு அவர் ஒரு செய்தியை சொல்கிறார். இந்த செய்தி பேப்பரில் வரும், போய் பாரு அப்படின்றாரு. அதேமாதிரி ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் நடந்த உடனே அவர் ரொம்ப 100% நம்பி கேட்குறாரு, இது எப்படிங்க சொன்னீங்க, நீங்கள் எப்படி இது சக்தி உங்களுக்கு கிடச்சின்னொடனே அவர் அந்த சித்தர் சிரிச்சுட்டே சொன்னார், அட முட்டாள், இதெல்லாம் நடக்கிறப்போ நீ கேட்கணுன்ட்டு இருக்கு, அதை நான் சொல்லணுன்ட்டு இருக்கு, அப்படி தான் நடந்தது. ஸோ இது எல்லாமே இயற்கை ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கு. அப்படி தான் நம்ம கடவுள் பக்தியில் இருக்கோம், பக்தி இல்லாமல் இருக்கோம், நம்ம ஒழுக்கமாக இருக்கோம், ஒழுக்கம் இல்லாமல் இருக்கோம், இது எதுவுமே இயற்கைக்கு தேவை கிடையாது. நம்ம ஊழ்வினை கர்மனை படி தான் அந்த தப்பை செய்கிறனாலும் செய்கிறோம், நல்லதை செய்கிறனாலும் செய்கிறோம். அதனால் இந்த குழப்பத்திலலாம் எங்கேயும் போய் சிக்காமல் இறைவன், முருகன், நீங்கள் இந்த 2 பேருக்குள்ளே எந்த ஒரு விஷயத்தையும் கனெக்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணாமல், புதுசாக எந்த ஒரு குழப்பத்தையும் உருவாக்காமல், முருகன் நம்மளுக்கு நல்லது மட்டும்தான் செய்வார் நம்ப ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு கிடைக்கிற எல்லா உத்தரவும், முருகருக்கு கொடுக்குற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களை ஈஸியாக அடைஞ்சு அது சக்ஸஸ்ஃபுல் ஆகும்ன்றது என்னோடய முருகர் ஆராய்ச்சியிலையும் கர்ம ஆராய்ச்சியிலும் கண்ட உண்மை. நிச்சயம் இதை முயற்சி பண்ணி பாருங்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.